see, we are going to learn German language from A1 level, first level. First level இருந்து நம்ம German language கற்றுக்க போகிறோம். So I am using the material Netzwerk Neu A1 course book. So இந்த bookல set of 12 lessons இருக்கு. 12 lessons step by step நம்ம பார்த்து கற்றுக்கலாம். And in each lessons there will be grammar, introduction to grammar. ஸோ இந்த கிராமர் வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஜெர்மன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. பட் தட்ஸ் நாட் ரைட். ஸோ ஜெர்மன் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். பட் தேர் ஷுட் பி ஏ கன்சிஸ்டன்சி. டெய்லி நம்ம படிக்கிறது எல்லாமே எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நீங்கள் பார்க்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கணும். டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் படிக்கிறதுக்கு. அண்ட் பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரொனன்சியேஷன் டிஃபர் ஆகும். ஸோ இதெல்லாம் நல்லா கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா கூட்டன் டாக். கூட்டன் டாக் அப்படின்னா குட் டே. நான் படித்து உங்களுக்கு ஆடியோவும் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். படிக்கும்போது ப்ரொனன்சியேஷன் ரிப்பீட் பண்ணுங்கள். எந்த இடத்துலலாம் ரிப்பீட் பண்ணணுமோ அதெல்லாம் நல்லா சத்தமாக பேசணும், சத்தமாக ரிப்பீட் பண்ணணும். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணால் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ஸோ கூட்டன் டாக். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஹலோ, வேர் பிஸ் டு, ஹோரன் சி உன் லேசன் சி வி ஹைசன் டி பர்சனன் ஆர்டினன் ஜீசு. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக புரியலன்னா கூட பரவாயில்ல, வேர்ட் பை வேர்ட் புரியணும்னு அவசியம் கிடையாது. பட் என்ன சொல்ல வராங்கன்னு நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். ஸோ நீங்கள் போக போக தான் உங்களுக்கு ஒரு வேர்டு என்னன்னு மீனிங் தெரியும். வேர் பிஸ் டு, ஹலோ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஹலோ இங்கிலீஷில் சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஹலோ, ஹலோ. வேர் பிஸ் டு, வேர் பிஸ் டுனா ஹூ ஆர் யூ. ஹோரன், ஹோரன்னா லிசன் பண்ணுங்க. லேசன்னா ரீட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹலோ நீனா, ஹலோ நிக்லஸ், வி கெட்ஸ், டான்கே சேர் குட் und dir ganz gut danke. ஸோ இங்கே இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. இன்ட்ரடக்ஷன் இல்லை, எப்படி இருக்கிறீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஹலோ நீனா, ஹலோ நிக்லஸ், வி கெட்ஸ், வி கெட்ஸ்னா ஹவ் இஸ் இட் கோயிங். டான்கே சேர் குட் und dir and for you. டான்கேனா தேங்க்ஸ், சேர் குட்னா வெரி குட். சேர் குட், சேர் குட் வெரி குட். und dir and for you உங்களுக்கு அப்படின்னா ganz gut danke, quite good danke. Hallo Nina, hallo Julia, wie geht's dir? Danke, gut und dir? Auch gut, danke. இங்கேயும் சேம் அதே தான். ஹலோ நீனா, ஹலோ யூலியா. இங்கே ஜே வந்து வை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அதனால ஜூலியா, ஜூலியான்றது யூலியான்னு படிச்சிருக்கோம். ஸோ வி கெட்ஸ் டியர், ஹவ் இஸ் இட் கோயிங் ஃபார் யூ, உங்களுக்கு லைஃப் எப்படி போகுது. டான்கே குட் உன் டியர் அண்ட் உனக்கு, அண்ட் ஃபார் யூ டியர்னா உனக்கு. அவுட் குட், ஆல்சோ குட். டான்கே. ஹலோ, இஷ் பின் யூலியா und du, wer bist du? Ich heiße Niklas. Entschuldigung, wie heißt du? Niklas. ஹலோ, ich bin Julia. இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹலோ, ich bin Julia அப்படின்னா I am Julia. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா ஹலோ, ich bin Gracie. und du, wer bist du? and you, who are you? நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ich heiße Niklas. ஸோ என் பேர் நிக்லஸ். Entschuldigung, Entschuldigung எப்போ கேட்பாங்கன்னா எக்ஸ்கியூஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. ஸோ Entschuldigung, wie heißt du? ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் யுவர் நேம்? நிக்லஸ். ஸோ இந்த பெரிய வார்த்தையாக இருக்கும்போது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சொல்ல முடியும். Entschuldigung, Entschuldigung, Entschuldigung எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு. கடைசியாக பாய் சொல்றதுக்கு tschüss, tschüss Julia, bis bald. ciao, bis bald அப்படின்னா see you soon. ciaoன்றது இட்ஸ் நாட் எ ஜெர்மன் வேர்ட், ஓகேவா. இருந்தாலுமே அவங்க பாய் சொல்றதுக்கு இன்ஃபார்மலாக பாய் சொல்றதுக்கு ciao சொல்லுவாங்க. இங்கே நான் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நீ, உனக்கு அந்த மாதிரி இன்ஃபார்மலாக பேசுறத இங்கே பார்த்துருக்கோம். ஸோ ஜெர்மனில் ரெண்டு வே இருக்குது, ஒன்று ஃபார்மல், ஒன்று இன்ஃபார்மல்.
ஃபார்மல் நம்ம யார்கிட்ட பேசுவோம்? பெரியவங்க கிட்ட, மேனேஜர்ஸ் கிட்ட, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றவங்க கிட்ட நம்ம வித் ரெஸ்பெக்டோட ஃபார்மல்ல பேசுவோம். இன்ஃபார்மல் யார்கிட்ட பேசுவோம்? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏஜ்ல சின்னவங்களா இருக்கிறவங்க கிட்ட, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம இன்ஃபார்மலா பேசுவோம். அதே தான் இங்கேயும். இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாவே இன்ஃபார்மலா பார்த்துருக்கோம். ஸோ நான் இதோட ஆடியோ நான் ப்ளே பண்றேன், இதை கேளுங்க. Hallo Nina. Hallo Niklas, wie geht's? Danke, sehr gut. Und dir? Ganz gut, danke. இது ஃபர்ஸ்ட் ஆடியோ. இப்போ செகண்ட் ஆடியோ நான் ப்ளே பண்ண போறேன், அதையும் கேளுங்க. B. Hallo Nina. Hallo Julia, wie geht's dir? Danke, gut. Und dir? Auch gut, danke. Hallo, ich bin Julia. Und du? Wer bist du? Ich heiße Niklas. Entschuldigung, wie heißt du? Niklas. C. Tschüss. Tschüss Julia, bis bald. Ciao. ஸோ இது வரைக்குமே நம்ம படித்தது எல்லாமே ஆடியோ கேட்டிருக்கோம். ப்ரொனன்சியேஷன் நிறைய டிஃபர் ஆகும் இல்லைங்களா? இப்போ நான் பேசுறது கூட உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் என்ன பேசுகிறேன் அப்படின்றது. ஏன்னா நம்மளோடது எல்லாமே இந்தியன் ஸ்லாங்காக இருக்கும். ஆனால் அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் ஸ்லாங். ஸோ அதனால நீங்கள் அவங்களோட ஸ்லாங் புரிஞ்சுக்கணுன்னா டெய்லி நம்ம ஆடியோ ரிப்பீட்டேட்டிவாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து ஃபார்மலாக எப்படி பேசுறது அப்படின்றது நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஃபார்மலில் guten Tag, wie heißen Sie, hören Sie und lesen Sie, wie heißen die Personen. So, guten Morgen, mein Name ist Nina Weber. Guten Morgen, Frau Weber, ich heiße Oliver Hansen. So, guten Morgen அப்படின்னா good morning. My Name ist, my name is, name என்றது ஜெர்மன்ல நாம. ஸோ ஸ்பெல்லிங் சேம் தான், பட் ப்ரொனன்சியேஷன் டிஃபர் ஆகுது. நாம ist Nina Weber. Guten Morgen, Frau Weber. Frauனா மிஸ், மிஸ்ஸஸ்க்கு வந்து Frau யூஸ் பண்ணுவாங்க. Frau Weber, ich heiße Oliver Hansen. ஸோ அவங்களோட நேம் வந்து ஆலிவர் ஹான்சன் சொல்லியிருக்காங்க. ஸோ குட் மார்னிங்க்கு என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா guten Morgen. guten Morgen. குட் டேக்கு guten Tag. guten Tag. guten Abend அப்படின்னா குட் ஈவினிங். guten Abend. guten Abend. குட் நைட்டுக்கு gute Nacht. gute Nacht. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க, நான் சொல்லும் போதே ரிப்பீட் பண்ணும். guten Morgen. guten Tag. guten Abend. gute Nacht. Guten Tag, Frau Kowalski. Guten Tag, Frau Weber. Wie geht es Ihnen? Danke, gut. Und Ihnen? Auch gut, danke. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபார்மலாக பேசும்போது பார்த்தோம் டியர் அப்படின்னு இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து ஈனன். ஈனன்னா ரெஸ்பெக்ட் வேர்டு உங்களுக்கு. ஸோ guten Tag, மிஸ் கோவல்ஸ்கி. guten Tag, மிஸ் வேபர். Wie geht es Ihnen? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு லைஃப் எப்படி போகுது? Danke, gut. Und Ihnen? And உங்களுக்கு, and for you, auch gut, danke. So thanks, good. வெறும்னே குட்னு கூட சொல்லலாம், sehr gut அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்சோ குட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? அவங்க சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அப்போ நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும்தான் அவுட் கூட்டு சொல்லணும். நீங்கள் ஃபர்ஸ்டே இங்கே டாங்கா அவுட் கூட் உண்டீன்னு அப்படி கேட்கக்கூடாது. அவுட் கூட் வந்து நானும் நல்லா இருக்கேன், டாங்கா. ஹலோ ஃப்ரோ வேபர். ஹலோ ஹர் ஹான்சன், das ist Frau Kowalski. Guten Tag, Frau Kowalski. Mein Name ist Oliver Hansen. Guten Tag. Entschuldigung, wie heißen Sie? Oliver Hansen. ஸோ இங்கே மூணாவது ஒரு பர்சனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹலோ மிஸ் வேபர். ஹலோ மிஸ்டர். ஹேவர்னா மிஸ்டர். மிஸ்டர் ஹான்சன். தஸ் இஸ் ஃப்ரோ கோவால்ஸ்கி. பக்கத்தில் இருக்கவங்க தேர்ட் பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் மிஸ் கோவால்ஸ்கி. Guten Tag, Frau Kowalski. My name is Oliver Hansen. ஸோ அவங்க சொன்ன உடனே இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. குட் டே மிஸ் கோவல்ஸ்கி. மை நேம் இஸ் ஆலிவர் ஹான்சன். Guten Tag. Entschuldigung,
நான் சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸ்கியூஸ். உங்களுக்கு ஏதாவது சரியா கேட்கல, அவங்க சொன்ன நேம் புரியல அப்படின்னா எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு என்ஷூல்டிகும், வி ஹைசன் சி. ஸோ உங்க பேர் என்ன மறுபடியும் கேட்குறாங்க. ஆலிவர் ஹான்சன். அப்போ பாய் சொல்றதுக்கு நம்ம அங்கே சூஸ் பிஸ்பால்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல ஃபார்மலாக நம்ம பாய் சொல்லணும்னா ஆஃப் வீடர்சேன். ஆஃப் வீடர்சேன்னா see you again. ஆஃப் வீடர்சேன் ஹர் ஹான்சன். சூஸ் ஃப்ரா வேபர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி தெரியுன்றதுனால இவங்க சூஸ் அப்படின்னு பாய் சொல்றாங்க. ஆஃப் வீடர்சேன் ஃப்ரா கோவல்ஸ்கி. ஆஃப் வீடர்சேன். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபார்மலில் எப்படி பேசணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன், நல்லா கேளுங்க. Guten Morgen. Mein Name ist Nina Weber. Guten Morgen, Frau Weber. Ich heiße Oliver Hansen. B. Guten Tag, Frau Kowalski. Guten Tag, Frau Weber. Wie geht es Ihnen? Danke, gut. Und Ihnen? Auch gut, danke. Hallo, Frau Weber. Hallo, Herr Hansen. Das ist Frau Kowalski. Guten Tag, Frau Kowalski. Mein Name ist Oliver Hansen. Guten Tag. Entschuldigung, wie heißen Sie? Oliver Hansen. C. Auf Wiedersehen, Herr Hansen. Tschüss, Frau Weber. Auf Wiedersehen, Frau Kowalski. Auf Wiedersehen. ஸோ இதுவும் நம்ம நல்லா கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நேம் என்னன்னு கேட்கறதுக்கு வி ஹைசன் ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இன்ஃபார்மலாக கேட்கறதுக்கு என்ன கேட்டிருக்கோம், வேர் பிஸ்ட் டூ, ஹூ ஆர் யூ. ஸோ இங்கே ஃபார்மலாக உங்கள் பேர் என்னன்னு கேட்கறதுக்கு வி ஹைசன் ஜி அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இங்கேயும் இருக்கு பாருங்க, வி ஹைசன் ஜி. ஸோ உங்கள் நேம் என்னன்னு கேட்கறதுக்கு வி ஹைசன் ஜி. ஸோ இதுக்கு பதில் சொல்றது மை நாம இஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ ஃபார்மலுக்கும் இன்ஃபார்மலுக்கும் நம்ம இப்போ பார்த்தோம், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதை நம்ம மறுபடியும் கிளாஸ் எண்டில் வந்து மறுபடியும் ரீகால் பண்ணி எல்லாமே 1 by 1 பார்க்கலாம் அது வரைக்குமே. ஸோ இங்கே வந்து 3 questions இருக்கு, 3 ஆன்சர்ஸ் இருக்கு. சரிங்களா. ஸோ ஓவர் கோமன் ஜி ஃப்ரோலான். ஸோ வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம். ஸோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் நேம் என்னன்னு கேட்டாச்சு. இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம். ஸோ Ich komme aus Deutschland. நான் ஜெர்மனி. டாய்ச்லாண்ட் ஜெர்மனியை ஜெர்மனில் டாய்ச்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெர்மன் படிக்கிறோம் அப்படின்னா டாய்ச் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ welche Sprachen sprechen Sie? Which languages you speak? என்ன லாங்குவேஜஸ் நீங்கள் பேசுவீங்க. Ich spreche Spanish, English und Deutsch. நான் வந்து ஸ்பானிஷ், இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன் பேசுவேன். ஸ்ப்ரெஷன்னா டு ஸ்பீக், ஸ்ப்ராக்கன்னா லாங்குவேஜஸ். ஓ ஓனன் சி. ஸோ எங்கே இருக்கிறீங்க, வேர் டு யூ லிவ். இஷ் ஓன இன் ஃப்ராங்க்ஃபுட். ஸோ ஓவர் காமன் சி அந்த கேள்விக்கு வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் நேட்டிவ் பிளேஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு போயிருக்கோம்னா ஓவர் காமன் சி அப்படின்னா இஷ் காமே ஹவுஸ் இண்டியன், நான் இந்தியாவிலேருந்து வரேன். ஸோ அப்போது ஓ ஓனன்சி அப்படின்னா அட் ப்ரெசண்ட் இந்தியாவிலேருந்து அங்கே போனதுக்கப்புறம் ஜெர்மனியில் எங்கே இருக்கிறீங்க அந்த இதுதான் சொல்லணும். ஸோ ஓ ஓனன்சி இஷ் ஓனே இன் பெர்லின். ஸோ பெர்லினில் இருக்கிறேன்னா இஷ் ஓனே இன் பெர்லின் அப்படின்னு சொன்னேன். என்ன லாங்குவேஜஸ் பேசுவீங்க, welche Sprachen sprechen Sie? Ich spreche Spanish, English und Deutsch. ஸோ இதுதான் நீங்கள் கான்வர்சேஷன் ஃபுல் இன்ட்ரோடக்ஷன். ஃபஸ்ட்டு நேம் என்னன்னு கேட்பாங்க, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்பாங்க, எங்கே இருக்கிறீங்க, என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுவீங்க. ஸோ இந்த 4மே சொன்னாலே உங்களோட பாதி இன்ட்ரோடக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு கிராமர் பார்ட் இருக்கு. ஸோ இஷ்னா ஃபர்ஸ்ட் பர்சன், டூனா செகண்ட் பர்சன், ஏர்னா தேர்ட் பர்சன். ஏர் ஜி வந்து தேர்ட் பர்சன். நம்ம ஹீ ஷீ சொல்றதுக்கு நம்ம தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணுவோம், ஹீ ஷீ. ஸோ ஏர்னா ஹீ, ஜீனா ஷீ. ஸோ ஏர் வாண்ட்.
ஸோ இந்த ஜி பெரிய ஜி வந்துச்சுன்னா அதை ஃபார்மலாக பேசுறதுக்கு பெரிய ஜி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் என்ன கிராமர் இருக்குன்னா, இஷ் வந்த இடத்துல, இஷ்னா நான், ஸோ ஐ வந்த இடத்துல பக்கத்தில் வர வேர்ப் வந்து ஈல தான் எண்ட் ஆகணும். இ இஷ் ஓன, இஷ் கோம அப்படி. டூ வந்துச்சுன்னா எஸ்டில எண்ட் ஆகணும். டூ ஓன்ஸ்ட், டூ கோம்ஸ்ட். ஏர் ஜி வந்துச்சுன்னா ஏர் ஓன்ட், ஏர் கோம்ட். ஜி ஓனன், ஜி காமன். ஸோ இது டீல எண்ட் ஆகணும். இந்த பெரிய ஜி வந்துச்சுன்னா இஎன்ல எண்ட் ஆகணும். ஸோ இது மெயினா இஷ் நீங்கள் இப்படியே தான் கற்றுக்கணும். இஷ்னா ஈல எண்ட் ஆகணும், டூனா எஸ்டில எண்ட் ஆகணும், ஏர் ஜி வந்தால் டீல எண்ட் ஆகணும், ஜி வந்துச்சுன்னா இஎன்ல எண்ட் ஆகணும். அதே மாதிரி இது ஜைன் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்ப் டு பி. இஷ் பின் அப்படின்னா ஐ ஆம், டூ பிஸ்ட் அப்படின்னா யூ ஆர். ஏர் ஜி வந்துச்சுன்னா he is, she is இது யூஸ் பண்ணு. ஜி ஜின்னா யூ ஆர் ஃபார்மல்ல. ஸோ இது தேர்ட் பர்சனை பற்றி பேசணும்னா இங்கே எல்லாமே எப்படி எண்ட் ஆயிருக்கு பாருங்க. தஸ் இஸ் ஃப்ரௌலான், ஜி காம்ட் அவுஸ் டாய்ச்லாண்ட். ஸோ இந்த ஜி வந்து நீங்கள் நினைக்கலாம் இது பெரிய ஜீவாக இருக்கு, ஆனால் ஸ்டார்டிங் ஆஃப் த லெட்டர் எது வந்தாலுமே கேபிட்டல் லெட்டரில் தான் வரும். ஆனால் பக்கத்தில் வர வேர்ப் வச்சு தான் இது வந்து நம்ம தேர்ட் பர்சன் ஜியா இல்லை ஃபார்மல் ஜியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, காம்ட் அவுஸ் டாய்ச்லாண்ட். ஜி wohnt in Frankfurt, she lives in Frankfurt. Jan kommt aus Frankfurt, er wohnt in Zurich. ஸோ யான் தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறோம், அவர் எங்கேருந்து வராங்க எங்கே இருக்கிறாங்கன்றது. ஸோ இது எல்லாமே நீங்கள் இப்படியே கற்றுக்கோங்க. நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ணுவோம். இந்த லெசன் எண்டு இன்னும் அடுத்த வீடியோவில் இந்த லெசன் எண்டு பண்ணி மறுபடியும் ஃபுல் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கணும். நான் இதோட ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன். Woher kommen Sie, Frau Lang? Ich komme aus Deutschland. Welche Sprachen sprechen Sie? Ich spreche Spanisch, Englisch und Deutsch. Wo wohnen Sie? Ich wohne in Frankfurt. ஓகே, இது எல்லாமே ஃபார்மலில் இருக்குது. இது கூட நீங்கள் என்ன பண்ணும், இன்ஃபார்மலில் எப்படி வரும், ஓவர் டூ வரணும் இல்லைங்களா. டூ வந்துச்சுன்னா எப்படி என்ன வரணும், எண்டிங் ஞாபகம் இருக்கா. டூ வந்துச்சுன்னா எஸ்டி யூஸ் பண்ணும். அப்போனா காமன்ன்றது எப்படிவா மாறும், காம்ஸ்ட். ஓஹர் காம்ஸ்ட் டூ போட்டுடணும். ஸோ ஃப்ரௌ ஹேர் எல்லாம் யூஸ் பண்ணால் அது ஃபார்மல் ஆகிடும். நீங்கள் வந்து ஓவர் காம்ஸ்ட் டூ அப்படின்னு கேட்டாலே வந்து இன்ஃபார்மல் ஆகிடும். அதே மாதிரி இது என்ன லாங்குவேஜஸ் பேசுகிறீங்க அது இன்ஃபார்மலாக எப்படி கேட்கணும், வெல்ஷ் ஸ்ப்ராக்கன். இது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும், ஆனால் இந்த ஸ்பெஷல் மட்டும் மாறும். ஸ்ப்ரிஷ்ட் எஸ்டி வரணும், இங்கே வந்து எஸ்டி வரணும். ஸ்ப்ரிட்ஸ் டூ, ஜி இருக்கிற இடத்துல டூ வரணும். அப்புறம் இது ஓனன்சி எப்படியா மாறும், ஓ இங்கே வந்து டூ போட்டுக்கோங்க, ஜிக்கு பதிலாக நம்ம டூ தான் போடுறோம் இல்லைங்களா. அப்போ ஓனுன்றது எப்படி மாறும், எஸ்டி போடணும். இஎன் எடுத்துட்டு எஸ்டி போடணும். ஓ ஓன்ஸ்ட் டூ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் வந்தாலுமே சரி நீங்கள் என்ன பண்ணணும், அது ஃபார்மலுக்கு இன்ஃபார்மலுக்கு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அது செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்த வேர்ப் வந்தாலுமே என்ன பண்ணணும் நீங்கள் அதோட கான்ஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி மாறுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி மாறுறதுக்கு இஷ்னா ஈல எண்ட் ஆகணும், டூனா எஸ்டியில் எண்ட் ஆகணும். இங்கிலீஷ்லேயே கூட அப்படி தான். ஐ கோ, யூ கோ, ஆனால் ஹீ வந்தால் ஹீ கோஸ், ஷீ கோஸ் மாறுது இல்லைங்களா. ஐ கோக்கும் ஹீ கோஸ்க்கு மாறுது இல்லைங்களா. அதே மாதிரி தான் ஜெர்மனுக்கு எல்லா ஒவ்வொரு பர்சனுக்கும் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சேஞ்சஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், வேர்ப் கான்ஜுகேஷன். ஸோ எந்த வேர்ப் வந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், வேர்ப் கான்ஜுகேஷன் எப்படின்னு பார்க்கணும். பிகாஸ் எவ்ரி வேர்ப் கான்ஜுகேஷனுக்கு நடுவில் எல்லாம் ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு இந்த ஸ்பெல்லிங் தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்பெல்லிங் தான் நம்ம கற்றுக்கணும். இப்போ இங்கிலீஷில் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஸ்பெல்லிங்ஸ் கற்றுக்குறோம் இல்லைங்களா. அவங்க போட்ட ஸ்பெல்லிங்ஸ் அப்படியே தான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஜெர்மனில் நம்ம எதுவுமே இது ஏன் இப்படி வருது, இது ஏன் இப்படி வருது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணாமல், டோன்ட் திங்க் வெரி டீப்லி, இது ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்க்காம மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணணும், இது அப்படியே நம்ம இதோட ஸ்பெல்லிங் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணணும்.
ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வீடியோ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நீங்கள் இன்னும் ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம இன்னும் இந்த லெசன் ஹாஃப் தான் முடிச்சிருக்கேன். பாதி ஹாஃப் முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த வீடியோவில் பாதி ஹாஃப் முடிச்சுட்டு இன்னும் வந்து ஃபுல்லாக நம்ம ரீகால் பண்ணுறோம். என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம கற்றுக்கலாம். ஓகே, cheers, auf Wiedersehen.